ஹாய், வெல்கம் டு ஆர்பிஎஃப் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி எப்படி லீஃபை வந்து ஃபில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து த்ரெட்டை வந்து 8 ஸ்டென்ஸாக வந்து எடுத்துக்கிட்டேன். 8 ஸ்டென்ஸாக எடுத்துகிட்டு எண்டில் வந்துட்டு ஒரு எண் நாட் வந்து போட்டிருக்கேன். நீடில் வந்துட்டு த்ரெட்டு வந்து 8ஆக தான் இருக்கும். 4ஆக எடுத்துட்டோம் அப்படின்னா நீடில் இன்சர்ட் பண்ணி எண்டில் வந்து எண் நாட் வந்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த லீஃப் இருக்கா, இந்த லீஃப் இருக்குது அப்படின்னா இதோட கால்வாசியிலேருந்து, இந்த லீஃபோட கால்வாசியில் சென்டரில் வந்துட்டு நான் நீடில் வந்து எடுக்கிறேன். நீடில் வந்து எடுத்துட்டு இந்த த்ரெட்டுக்கு மேலே ஊசியை வச்சுட்டு 3 டைம் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு லீஃபோட அந்த எட்ஜில் வந்துட்டு இந்த மாதிரி நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி கீழே வந்து எடுத்துடுறேன். கீழே எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த லீஃபோட எண்டில் மட்டும் ஒரு முடிச்சு மாதிரி வந்து விழுகும் நம்மளுக்கு. இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இப்போ இந்த லீஃபை இதே மெத்தடில் யூஸ் பண்ணி சென்டர்லேருந்தே தான் நான் அந்த வந்து த்ரெட்டை வந்து எடுக்கிறேன். சென்டர்லேருந்தே எடுக்க போகிறோம். எடுத்துட்டு அதே மாதிரி த்ரெட்டுக்கு மேலே 3 ஸ்டென்ஸாக வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த லீஃபோட அவுட்டரில் வந்துட்டு நம்ம அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த மாதிரி சென்டர்லேருந்து தான் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பண்ணுறது எல்லாமே சென்டர்லேருந்து மட்டும்தான் எடுக்கணும். இப்போ இந்த சென்டரில் வந்து கேப் வருது இல்லையா, அந்த கேப்பை வந்து நம்ம பீட் வச்சு ஃபில் பண்ணோம் அப்படின்னா அந்த லீஃப் சென்டரில் வந்து ஒரு லைன் வரும் இல்லையா, அது மாதிரியே நம்மளுக்கு எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரியான லீஃப் வர எல்லாத்துலேயுமே இதே மாதிரி தான் போடணும்னு இல்லை. லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி தான் லீஃப் ஃபில் பண்ணணும்னு இல்லை. நம்ம பட்டன் ஹோலு, டபுள் பட்டன் ஹோலு, ஃபிஷ் போனு, அப்புறம் பீடு, அந்த மாதிரி நிறையா மெத்தடில் வந்து நம்ம லீஃபை வந்து ஃபில் பண்ண முடியும். நார்மல் செயின் வச்சு கூட நம்ம வந்து இந்த லீஃபை வந்து ஃபில் பண்ணிக்கிறலாம். இது நம்மளோட கன்வீனியன்ட் தான். அந்த டிசைனுக்கு வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ, நல்லா இருக்குமோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். எல்லா ஸ்டிச்சும் ஒரே டைம்லலாம் நம்மளால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு லாக் பண்ணி இதை முடிச்சுக்கிறேன். கீழேருந்து த்ரெட் நீடியில் வந்து எடுத்துகிட்டு கீழே ஒரு கையில் வந்துட்டு த்ரெட்டை வந்து பிடிச்சிட்டு நீட்டில் வந்து கீழே ஒரு 2 சுற்று சுற்றணும் அப்படின்னா 2 லாக் நம்ம பூ கட்டுறப்போ 2 முடிச்சு விழுகும்ல, அந்த மாதிரி வந்து முடிச்சு விழுகிறோம். விழுந்ததுக்கப்புறம் இங்கே வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பீடு வச்சோ இல்லை ஜர்தோசி வச்சோ நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பீட் ஆர் ஜர்தோசி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கட் பீடு ஏன்னா இதே த்ரெட்டை வச்சு கூட நீங்கள் இதே லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டில் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நான் இப்போ வந்து பீட் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு லுக்காக இருக்கும். அதனால் வந்து நான் பீடே போட்டுக்கிறேன். பீட் போட்டு எண் நாட் போட்டு இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.